அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எக்ஸாம் எட்ரா டோபாலஜிலேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் ரியல் நம்பர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி அண்ட் ஒய் ஈக்குவல் ரியல் நம்பர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. லோயர் லிமிட் டோபாலஜி denoted as TL and standard topology is denoted as TS. Then the identity map phi from X to Y is continuous open map, continuous not open, open not continuous, neither continuous nor open. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டு ஒரு லோயர் லிமிட் டோபாலஜியாகவும் இன்னொரு இது வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜியாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. லோயர் லிமிட் டோபாலஜி எக்ஸாவும் கன்சிடர் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ரியல் நம்பர் தான், டொமைன் ரியல் நம்பர் தான், பட் டிஃப்ரெண்ட் டோபாலஜி வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி வேறு வேறு. எக்ஸ் வித் லோயர் லிமிட் டோபாலஜினா அது தனி ப்ராப்பர்ட்டி, அதே போல் ஒய் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜினா தனி ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா? அப்போ இதனுடைய பேஸ் எலமெண்ட் என்ன, இதனுடைய பேஸ் எலமெண்ட் என்ன, அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு டோபாலஜியோட டெஃபினிஷன் வந்துட்டாவே அதுக்கான கரஸ்பாண்டிங் பேஸ் எலமெண்ட்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓப்பன் செட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், க்ளோஸ் செட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சிட்டாவே மேக்ஸிமம் டோபாலஜி கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வித் லோயர் லிமிட் டோபாலஜி அண்டு ஒய் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி போத் ஆர் ரியல் நம்பர்ஸ் தான். எக்ஸோட செட்டும் ரியல் நம்பர் தான், ஒய்யோட செட்டு ரியல் நம்பர் தான், பட் ஆக்டிங்கான டோபாலஜி வந்து டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து லோயர் லிமிட் டோபாலஜியாகவும் இது ஸ்டாண்டர்ட் டோபாலஜியாகவும் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு மேப் கொடுக்குறாங்க, ஐ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் ஓப்பன் மேப்பா, இல்லை கண்டினியூஸாக, இல்லை ஓப்பனா, இல்லை நாட் கண்டினியூஸாக, நாட் ஓப்பனா அப்படின்றத ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் புரியுதுங்களா? ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி ஒன்று எடுத்துக்கிறாங்க, செட் ஆஃப் ரியல் நம்பர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி எடுத்துக்கிறாங்க. இது பிட்வீனில் ஒரு ஐடென்டிட்டி மேப் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி மேப் வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸ் மேப்பா, ஆல்வேஸ் ஓப்பன் மேப்பா, இல்லை நாட் கண்டினியூஸாக, நாட் ஓப்பனா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ ஓப்பன் மேப்பிங்னா என்ன, ஓப்பன் மேப்னா என்ன, அது டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. ஓப்பன் மேப்பிங், a function f from x to y is said to be open, if for any open set u in x, f of u is open இன் ஒயில் இருக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஓப்பன் மேப்போட டெஃபினிஷன் என்ன, a map f from x to y set to be open னா if for any open set u in x, xலேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் என்னுடைய எக்ஸு, இதனுடைய இமேஜ் வேல்யூ வந்து f of u, இது கம்ப்ளீட்டாக ஓப்பனின் இந்த டோபாலஜி ஸ்பேஸில் இருக்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் x இஸ் a டோபாலஜி ஸ்பேஸு அண்ட் யூஸ் அன் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸாக எடுத்து ஒரு மேப் வந்து ஓப்பன் மேப்பிங் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் எடுக்கிற இந்த ஓப்பன் செட்டு இமேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பனின் இந்த டோபாலஜி ஸ்பேஸில் இருக்கணும். ஓகே, யூஇஸ் ஓப்பனாக இருந்தால் எஃப் ஆஃப் யூஇஸ் ஓப்பனாக இருக்கணும், எங்கே ஒயில் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டோபாலஜி ஸ்பேஸு, சேமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் டூ டிஃப்ரெண்ட் டோபாலஜி ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும்போது த மேப் பிட்வீன் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி ஓப்பன் மேப் அப்படின்னா யூ பிக் எனி ஓப்பன் செட் இன் எக்ஸ் ஊஸ் இமேஜ் இஸ் ஓப்பன் இன் ஒய்யாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் திஸ் மேப் இஸ் கால்டு ஓப்பன் மேப். புரியுதுங்களா? அப்போது இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பாக அதை என்ன சொல்லிடலாம், ஓப்பன் மேப்னு சொல்லிடலாம். இது கிளியரா? ஃபைன். இப்போது ஒரு டோபாலஜி ஸ்பேஸில் ஒரு செட்டு எப்போ ஓப்பன் சொல்லுவோம், ஒரு டோபாலஜி ஸ்பேஸில் எப்போ செட்டை ஓப்பன் சொல்லுவோம், அந்த ஓப்பன் செட்டை யூனியன் ஆஃப் பேஸ் எலமெண்ட்டாக எழுதலாம். கரெக்டாக? ஸோ எக்ஸோடைய ப்ராப்பர்ட்டின்னு எக்ஸ் வித் லோயர் லிமிட் டோபாலஜி அப்படின்னா ஊஸ் பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல் க்ளோஸ்ட் ஏ கம் ஓப்பன் பி with a is less than b, a and b are real numbers. ஸோ இது வந்து பேசிஸ் எலமெண்ட் ஃபார் த லோயர் லிமிட் டோபாலஜி. ஸோ அப்போது இதில் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் திஸ் பேசிஸ் எலமெண்ட்டாக எழுத முடியுதுன்னா அது ஓப்பன் செட்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போது எக்ஸில் ஒரு ஓப்பன் செட் கன்சிடர் பண்ணுறீங்க, சப்போஸ் a is a subset of x is said to be open, then a can be written as open in x அப்படின்னா then n can be written as union of basis element in x. Okay, basis element in x. அப்போ தான் அந்த செட்டு வந்து ஓப்பன் சொல்ல முடியும். ஓகே, ஆர் இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவ் அப்படி சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த டோபாலஜி டவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக என்னுடைய செட்டு ஏ கன்சிடர் பண்ணுறேன்னா அந்த செட்டு ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாம். இல்லை டவ்வில் ஒரு எலமெண்ட்டை பார்க்க முடியல, பட் டவுல் இல்லாத எலமெண்ட்டை நான் ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை யூனியன் ஆஃப் பேஸ் எலமெண்ட்டாக எழுதினா போதும். புரியுதுங்களா?
ஓகே, இப்போது என்னுடைய கொஷின் என்னென்னா, இஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் ஓப்பன் இன் லோயர் லிமிட் டோபாலஜின்னு கேட்குறேன். லோயர் லிமிட் டோபாலஜி ஆன் ஆர்ஆ. ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி வந்து ஓப்பன் இன் லோயர் லிமிட் டோபாலஜி ஆன் ஆரான்னு கேட்குறேன். ஸோ அப்படின்னா அர்த்தம், இந்த ஓப்பன் இன்டர்வலை யூனியன் ஆஃப் பேஸ் எலமெண்ட்டின் லோயர் லிமிட் டோபாலஜியாக எழுத முடியுது அப்படின்னா அது ஓப்பன் செட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியை வந்து யூனியன் ஆஃப் பேஸ் எலமெண்ட்டின் லோயர் லிமிட் டோபாலஜி. அப்போது ஏ ப்ளஸ் 1/n கமா பின்னு எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ n ஃப்ரம் 1 to infinity. இப்போது as n tends to infinity போகும்போது இந்த எலமெண்ட் கோஸ்ட் எங்கே போகும்? இது எல்லாமே லோயர் லிமிட் டோபாலஜியோட பேசிஸ் எலமெண்ட். ஸோ க்ளோஸ்டு ஏ ப்ளஸ் 1/n கமா பின்றது பேசிஸ் எலமெண்ட்டின் எங்கே? பேசிஸ் எலமெண்ட்டின் லோயர் லிமிட் டோபாலஜியில் இன் ஆரில். கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியை நான் யூனியன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த செட்டை எடுத்துக்கிட்டு தான் இப்படி எழுதுறேன். ஸோ as லிமிட் n tends to infinity போகும்போது இது க்ளோஸ் டு ஆகும், ஏன்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆகிடுது? இந்த ஓப்பன் இன்டர்வலை யூனியன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்டின் லோயர் லிமிட் டோபாலஜியாக காட்டியிருக்கேன். therefore it is open in எங்கே? therefore open interval a comma b is open in lower limit topology. கரெக்டுங்களா? இது கிளியராக இருக்குது. புரியுதுங்களா? ஃபைன். இப்போது கண்டினியூஸ் மேப்னா என்ன? நான் சொல்கிற கீ ஃபேக்டர்லாம் பிடிச்சிட்டு வாங்க. முதல்ல ஓப்பன் மேப்பிங்னா டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து ஓப்பன் செட்னான்றதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். a map between two topological space. Two topological space. A map F னு வச்சுக்கலாமே. Between two topological space x and y is said to be continuous அப்படின்னா inverse image of open set is open. Inverse image of open set is open. ஸோ இதான் டெஃபினிஷன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இது டோபாலஜி ஸ்பேஸ் ஒய், இது டோபாலஜி ஸ்பேஸ் எக்ஸு. இங்கே ஒரு ஓப்பன் செட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் எங்கே இருக்கும்? இது சப்போஸ் நான் வின்னு எடுத்தேன் அப்படின்னா இதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி இங்கே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, இட் இஸ் ஓப்பன் இன் ஒய். ஊஸ் இன்வெர்ஸ் இமேஜ் அண்டர் எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வின்னு இருக்கும். அதுவும் இங்கே நவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஸோ இது இங்கே ஓப்பன் இருக்குது அப்படின்னா வென் எவர் யூ பிக் எனி ஓப்பன் செட் இன் ஒய் ஊஸ் இன்வெர்ஸ் இமேஜ் இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்குது அப்படின்னா we say f is continuous. ஓகே. ஸோ ஒய்யில் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, அதனோட இன்வெர்ஸ் இமேஜ் பார்க்குறீங்க, அது எக்ஸ்லேயும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா மேப்பு கண்டினியூஸ். அவ்வளோதான் டெஃபினிஷன். புரியுதுங்களா? பட் ஓப்பன் மேப்பிங்கில் அப்படி கிடையாது. இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் இமேஜ் என்னவாக இருக்கணும்? ஓப்பனாக இருக்கணும். அது ஓப்பன் மேப்பிங். கண்டினியூஸ்க்கு இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இதுதான் டெஃபினிஷன். ஓகே, ஃபைன். இப்போ ஸோ மேப் என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிட்டி மேப் between x to y. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் பேசிஸ் எலமெண்ட் செமி க்ளோஸ்டு, அதாவது க்ளோஸ்டு ஏ ஓப்பன் பி வேறு ஏ லெஸ் தென் பி, ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். இது வந்து என்னுடைய லோயர் லிமிட் டோபாலஜி. இங்கேருந்து மேப் கொடுக்குறீங்க ஸ்டாண்டர்ட் டோபாலஜிக்கு. ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி எடுக்கிறீங்க வித் ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ், ஏ இஸ் லெஸ் தென் பி. ஸோ இப்போ கவனிங்க, இங்கே இருக்கிற ஒரு ஓப்பன் செட்டு வந்து இதில் ஓப்பன் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக? எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி எடுத்துக்கிட்டாலும் அது யூனியன் ஆஃப் இந்த எலமெண்ட்டாக எழுத முடியும். ஸோ இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே நம்ம இங்கே ஓப்பன் செட்டாக கன்சிடர் பண்ணலாம். கரெக்டுங்களா? அப்போது யூஸ்வல் டோபாலஜிலேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லோயர் லிமிட் டோபாலஜி என்னவாக இருக்கும்? அது ஓப்பனாக இருக்கும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸு. ஏன்னா இப்போ இதுலேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பேசிஸ் எலமெண்ட்டாக காட்ட முடியாது. ஓகே. அப்போது இப்போ ஐடென்டிட்டி மேப் என்ன? இதனுடைய இமேஜ் வேல்யூ என்ன கிடைக்கும்? இதுதான் ஒரு ஓப்பன் செட்டுன்னு வச்சுப்போம். இந்த ஓப்பன் செட்டோடைய இமேஜ் வேல்யூ பார்க்குறீங்க. ஏதாவது ஐடென்டிட்டி மேப் ஓப்பன் மேப்பான்னு செக் பண்ண போகிறோம். டு செக் ஓப்பன் மேப். ஓகே. இப்போ மேப் வந்து ஐடென்டிட்டி. ஸோ ஐ ஆஃப் க்ளோஸ்டு ஏ கம் ஓப்பன் பி எடுக்கிறீங்க, அவுட்புட் இமேஜ் என்ன வரும்? க்ளோஸ்டு ஏ கம் ஓப்பன் பி வரும். பட் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி.
கரெக்டாக? ஏன்னா இப்படி இருந்தால் தான் என்னன்னு பார்க்க முடியும் என்னால். ஒரு ஓப்பன் செட்டாக கன்சிடர் பண்ண முடியும். விச் இஸ் நாட் ஓப்பனிங் ஒயில். கரெக்டாக? அப்போ ஐடென்டிட்டி மேப் ஓப்பன் மேப்பா? இல்லை. ஏன்னா ஒரு ஓப்பன் செட் எடுத்துட்டா அதனுடைய அவுட்புட் இமேஜோடைய வேல்யூ ஓப்பனாக இருக்கணும். ஸோ இங்கே ஓப்பனாக வரல. ஸோ ஐடென்டிட்டி மேப் வந்து ஓப்பன் மேப்பாக வரல. ஓகே, சரி. இப்போ கண்டினியூஸாக வருதா பார்க்கணும். கண்டினியூஸாக வருமா செக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஓப்பன் இன்டர்வல் A, B எடுக்கிறீங்க. இன்வெர்ஸ் இமேஜ் பார்க்குறீங்க. ஸோ I இன்வெர்ஸ் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் A, B பார்க்குறீங்க. விச் இஸ் நத்திங் பட் எக்ஸாக்ட் ஈக்குவல் டு A, B தான். ஏன்னா ஐடென்டிட்டி மேப்போடைய இன்வெர்ஸ் இமேஜ் வேல்யூ ஐடென்டிட்டி தான். ஸோ என்டையர் ஓப்பன் இன்டர்வல் அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுரும். பட் விச் இஸ் கேன் பி ரிட்டன் as யூனியன் ஆஃப் இங்கே இருக்கிற ஓப்பன் இன்டர்வல்ஸாக எழுதலாம். A + 1/n, Bன்னு எழுதிக்கலாம். வேறு n from 1 to infinity. அப்போது ஐடென்டிட்டி மேப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. பட் ஆல்வேஸ் இங்கே ஓப்பன் கிடையாது. ஸோ I இன்வெர்ஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இது வந்து என்னுடைய யூசுவல் டோபாலஜி, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஓகே, இது வந்து லோயர் லிமிட் டோபாலஜி. ஸோ லோயர் லிமிட் டோபாலஜியில் இருக்கிற இன்டர்வல்ஸ்லாம் க்ளோஸ்டு A, B ஃபார்மேட்டில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் ஓப்பன் இன்டர்வல் A, B இருக்கும். ஸோ இதனோட இன்வெர்ஸ் இமேஜ் ஐடென்டிட்டி மேப் பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஓப்பன் இன்டர்வல் A, B தான். பட் இதை நம்ம என்ன பண்ணலாம், யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் லோயர் லிமிட் டோபாலஜியாக எழுத முடியுது. ஸோ எழுத முடிஞ்சதால் இது ஓப்பனின் எங்கே ஆகிடுது, லோயர் லிமிட் டோபாலஜியில் ஆகிடுது. ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்ன்றதால இந்த மேப் வந்து கண்டினியூஸ். ஸோ ஐடென்டிட்டி மேப் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் இஸ் அன் ஓப்பன் மேப். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ கண்டினியூஸ் ஓப்பன்ன்றது ஃபால்ஸு, கண்டினியூஸ் பட் நாட் ஓப்பன்ன்றது ட்ரூ, ஓப்பன் நாட் கண்டினியூஸ்ன்றது ஃபால்ஸு, நெய்தர் கண்டினியூஸ் நாட் ஓப்பன்ன்றது ஃபால்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஒரு டோபாலஜி, ரெண்டு டோபாலஜி ஸ்பேஸ்க்குள்ளே ஓப்பன் மேப்பிங்கோ கண்டினியூஸோ பேசுகிறீங்க அப்படின்னா அதனுடைய லோக்கல் ப்ராப்பர்ட்டி பேசிஸ் எலமெண்ட்டுக்கு போயிடணும். நீங்கள் பேசிஸ் எலமெண்ட் வச்சுக்கிட்டு ஓப்பன் செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இன்வெர்ஸ் இமேஜை ஓப்பனான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா அது கண்டினியூஸ் வராது. அதே போல் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பனான்னு பார்க்கணும். அப்படி வந்தால் ஓப்பன் மேப்பிங்காக இருக்கும், அப்படி வரலனா நாட் ஓப்பன் மேப்பிங். ஸோ இதுதான் ஐடியா. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறேன். அந்த காம்பினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். டோபாலஜி படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.